Hi friends, welcome to Kids Special Food Channel. நம்ம சேனல்ல நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி மில்க் ஜெல்லி கேக். இந்த மில்க் ஜெல்லி கேக்கை நாம ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க போறது இல்ல, சீக்கிரமாவும் செஞ்சிர போறோம். எப்படி செய்யலாம் அப்படின்னு வாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம். மில்க் ஜெல்லி கேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 1/2 லிட்டர் பாலை ஊற்றி நல்லா காய வச்சு ஆற வச்சு எடுத்துக்குவோம். பால் நல்லா கொதிச்சு வரட்டும். பால் நல்லா கொதிக்குது, அப்படியே கொதித்து நல்லா காயட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்லையே இருக்கட்டும். பாலை நான் தண்ணி விடாமல் தான் காய்ச்சி எடுத்திருக்கேன். பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இந்த பாலை எடுத்து தனியாக வச்சுக்குவோம். ஜெல்லி கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு எவர் சில்வர் பேனில் நான் 400 ml தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே கடல் பாசியை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ கடல் பாசியை ஆட் பண்ணிடுவோம். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இதுக்குள்ளே இப்போ 10 கிராம் கடல் பாசி ஆட் பண்ணிடுவோம். இந்த கடல் பாசி அப்படியே நல்லா வெந்து கரையட்டும். நல்லா வெந்து கடல் பாசி நல்லா கரையணும். நல்லா இப்படி கிளறி கொடுத்துக்கணும். இது நல்லா கரையட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சு. இன்னும் நல்லா கரையணும். நல்லா இதை இப்படி கிளறி கொடுத்துக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 90% கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 10% கரையணும். அது வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்குவோம். நான் இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுட்டேன். 100% நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 150 கிராம் ஜீனியை சேர்த்துக்கிறேன். ஜீனி சேர்த்த உடனே சிம்மில் வச்சு ஜீனி கரைகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துக்குவோம். இப்படி நல்லா கிளறி கொடுத்துக்கணும். ஜீனியும் கடல் பாசியும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் காய்ச்சி வச்சுருந்த 1/2 லிட்டர் பாலை சேர்த்துக்குவோம். பாலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். பாலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்குவோம். ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் இனிமேல் ஆஃப் பண்ணிடுவோம். 1/2 மணி நேரம் ஃபேனில் நல்லா ஆற வச்சு ஓரளவுக்கு செட் ஆனோன்னே இந்த மாதிரி செரிப்பழத்தை எடுத்து பதிச்சு வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஆற விட்டுருவோம். நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், சாதாரணமாக ஃபேனு கீழே தான் வச்சுருக்கேன். இன்னும் 1 மணி நேரம் கழித்து இதை பீஸ் போட்டு எடுத்துருவோம். ஒரு ரிச் லுக் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த செரிப்பழங்களை எடுத்து பதிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ட்ரை நட்ஸுகளையும் நீங்கள் பொடிசாக கட் பண்ணி மேலே தூவி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை பீஸ் போட்டு பார்த்துடலாம். ஓ, சூப்பராக கட் பண்ண வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மில்க் ஜெல்லி கேக் அருமையாகவும் அட்டகாசமாகவும் வந்திருக்கு. நான் எப்படி எனக்கு தோணுச்சோ அப்படிலாம் நான் பீஸ் போட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. எனக்கு ஜஸ்ட்டு கரெக்டாக 2 மணி நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆணுச்சு. செய்யறதுக்கு ஒரு 1/2 hour ஆணுச்சு. 1.5 மணி நேரம் ஃபேனில் ஆற வச்சு எடுத்து வைக்கிறதுக்கு ஆணுச்சு. நான் ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணல, நார்மலாக தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.